ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎம்எக்ஸ்எல் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போதுன்னா மெயின் கிஃப்ட் சர்வீஸ் சீரிஸ் பார்ட் 1 தான் பார்ப்போம். என்னடா திரும்ப பாட்டோன்னா ரைட்டு, இப்போ ஆரம்பிக்கும் போதே குள்ள வீடுமே சிறப்பு. என்னடா திரும்ப பாட்டோன்னா சொல்லி யோசிப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எல்விஜி கூட விளாட்ன அந்த வேர்ல்டு வந்து அது சர்வதில் வேர்ல்டு. நானும் ஆர்வக்காலில் மெயின் கிஃப்ட்டை டெலிட் பண்ணிட்டு புதுசு சொல்லி ஏற்றினேன். நான் அப்போ அப்படியே பண்ணிக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் ஈஸி அதை டெலிட் பண்ணி பெரிய பிரச்சனையே ஓல்டு போயிடுச்சு. இப்போ நம்மளோட பையன் ஓல்டுக்கு அந்த மாதிரியே சரி விடுங்க. இப்போ ஆனால் கொல்லப்படாதுங்க. இந்த வாட்டி நான் சர்வரை தான் க்ரியேட் பண்ணேன். அதனால் இந்த மெயின் கிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அது சர்வர் அதனால அப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து யாரும் இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். நம்மகிட்ட இல்லாமல் இப்போ எல்விஜி தாயா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எப்பயாச்சும் இதாக வருது. அதனால் என்ன ஐடியாவில் இருந்தேன்னா அது எப்படி சொல்லுது, நான் வந்து மொத்தம் 2 சர்வர். ஃபஸ்ட்டு சர்வரில் வந்து நான் மட்டும் இருப்பேன். மீதி செகண்ட் சர்வரில் வந்து அவரு கூட அடுத்தது 2K கேமர் வந்து அவர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏரியாவில் இருந்துருக்கேன். ஓகே, இப்போ எல்லோரும் பண்ண மாதிரி வுட்டை மைண்ட் பண்ண வேண்டியது தான். நான் எப்பயும் போல் வுட்டை மைண்ட் பண்ணிட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணது இருக்கேன். இப்போ வந்து நான் இது ஆடமானுக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, நான் வந்து இதில் கேட்பேன் டான் பண்ணேன் இல்லைன்னு டவுட்டு. ஒரு பெரிய டவுட்டு இல்லை ஆமாங்க. அதனால தான் நான் இப்போ கீப் பண்ணிட்டு டான் பண்ணால் இல்லையா சொல்லி செக் பண்ணதுக்காக போகிறேன். அங்கே கீழே தோண்டி போயிருக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அங்கே சண்டே எதுக்கோ இன்னும் கொஞ்சம் கீழே போயிடலாம். ஓகே, அப்போ தான் ஏன்னா அப்போ தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, என்ன கடவுள் வந்துச்சு. சர்டிஃபிகேட் ஆகி சாவ போதும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், கீப் பண்ணி விட்டது இல்லை பரவாயில்ல. இந்த வேர்ல்டை சீட்ஸ் ஆன் பண்ணாமல் ஒழுங்காக முடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ போயிட்டு நம்மளோட லூட்டை போய் எடுக்கணும். ஓகே கைஸ், நம்ம லூட்டு பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே ப்ளஸ் இருக்குது. நானும் செத்தி போயிருக்கோம் பார்த்தேன். பரவாயில்ல, செத்திலாம் போல் இந்த இடத்துல எங்கே நட்டு வச்சிடும். ஓகே, இப்போ வந்து என்ன பிரச்சனைனா நம்ம எங்கே வீடு கட்டுன்னு சொல்லி தேடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண எனக்கு தெரில. இங்கே கேவ் இருக்குது. இந்த மட்டும் இது மட்டும் எதுக்கு இங்கே தனியாக இருக்குது, விட்டு போயிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கேவ் இருக்குது. ஐயன் எதாச்சு இதுக்கா கோல் அங்கே எதுக்கு காப்பது இருக்கா? ஆமாங்க, காப்பது அங்கே எதுக்கு காப்பது கொஞ்சோண்டு எடுத்துக்கின்னு ஏதாச்சும் செஞ்சு எனக்கு திக்கவே போகலாம். ஐயோ பிடிங்கிச்சு கைஸ் உனக்கு. சிவங்க திரும்ப காப்பதை மைண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஒன்று மைண்ட் பண்ணவே நல்லா தான் வீது. இங்கே கைஸ் இங்கே ஒரு அயனுக்கு ஒன்று சம்பாங்க. எங்கள் அயன் இருக்குது. ஓகே, 2 இதுக்கு 2 தானா, இன்னும் இருக்குமா, இன்னும் இதுக்கு வாங்க இதுவும் மைண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இதுக்கா கைஸ், இன்னும் இதுக்கு மொத்தம் எத்தனை எனக்கு கட்சி இதுக்கு லாஸ்ட்டாக பார்த்துங்க கைஸ், இன்னும் இதுக்கு கைஸ். ஓகே, தெரிஞ்சு பக்கெட்டுக்கு அதுக்கடுத்து சீல்டுக்கு இதுக்கே இதே போதும்னு நினைக்கிறேன். அடுத்து பிக்காக்ஸ் கேட்டுனதுக்கு 11 அயனு 10 காப்பர். ஓகே, நைட் அது ஆக போகுது. நம்ம போயிட்டு முதல்ல உள்ளு வேலை செய்யணும். உள்ளு கடிக்காமல் நான் பாட்டு உள்ளு எடுக்காமல் நான் பாட்டு சுற்றி நிற்கேன் பார்த்தீங்களா. அப்பவுமே வந்தால் ஃபஸ்ட்டாக தான் பண்ணுவேன். இந்த வாட்டி அதான் லாஸ்ட்டாக பண்ணுவேன். ரைட்டு, போங்க இங்கே சீப்பு இதுக்காக பிடிக்கணும். இப்போ எங்கே இதுக்கு கைஸ் நம்ம சீவி விட்ட மாதம் ஒரு பிளாக் மட்டும் செய்யணும் கைஸ். இங்கே ஒரு மாடுக்காக கீழே தள்ளி விட்டுலாமா வச்சுக்கோ. ஓகே, கீழே வந்து சாவலை எடுத்து இங்கே கை செக்கலை பூ இதுக்கு ரெக்கலை எடுத்துப்போம். எதுக்கு ரெக்கலைலாம் எனக்கு வந்து ரெக்கலை பிடிக்கும். நம்மளோட பெட்டு ஒயிட் கலர்லாம் இருக்கும். அது ரெக்கலை மாற்றதுக்கு தான் இந்த டை, அது எதுக்கும் இல்லை. போங்க ஆடை போய் தரல. ஆடை என்ன கோழிலாம் கிடைக்குது, பண்ணி கிடைக்குது. ஆடுனா கைஸ் போது ஆட விடுவாங்க அந்த மாட்டில். கைஸ் இங்கே பங்கின் எதுக்கு அப்போனா பக்கத்தில் எங்கேயாச்சும் வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து தப்பிச்சிட்டேன். அதாவது டேஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணலை, இப்போ டேஸ் நான் ஆன் பண்ணிட்டேன். நான் என்ன பிரச்சனைனா எங்கிட்ட மாட்டிட்டேன். என் ஸ்கின்னு அடா உதப்பாட்டிது. ஆனால் என் ஸ்கின்னு போயிடுது கைஸ். கீழே பார்த்துங்க ஃபுல்லாக சாம்பி தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேலே எழுதிட்டு 2 டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சுக்கின்னு ஏதாச்சும் கடி தான் சொல்லி பார்ப்போம். ஓகே கைஸ், 2 டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சிட்டேன். இந்த சைடு ஃபுல்லாக வாட்டர். ஓகே, இந்த சைடு எனக்கு எதுவும் கணக்கு தெரியல. நம்மளால் என்ன டிஸ்டன்ஸ் வச்சோன்னா ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது.
ஓகே, இது எப்படியோ சூரியன் மேலே வருது, அது போதும் நம்மளுக்கு. இந்த இடத்துல ஓடுனேன், ஓடும்போது கரெக்டாக எங்கள் வீட்டில் கூப்பிட்றாங்க. எனக்கு என்ன படுதுன்னு தெரில, எப்படி மேலே ஏறி ஆடலாம் பார்த்தா என்ன வச்சுட்டான். கொடி சாப்பிக்கிட்டு கறி வாங்கியோ, கொடி சாப்பிட்டுலாம் அடி வாங்கலை, நாங்கள் கீழே குதிச்சு தான் செத்தேன். அதனால் யாரும் இப்போ சேர்த்துக்கூடாது, எல்லாம் அப்படியே விட்டு போக. யாரும் இதை பார்க்காதீங்க, நான் இங்கே சாவே இல்லை, எதுவும் பார்க்காதீங்க. ஓகே கைஸ், நான் வந்து இப்போ சேடு போட்டுருக்கேன். இந்த சேடு வந்து மெயின் கேஃப்டில் எனக்கு ஒக்காவில் உங்களுக்கு ஒக்காயிடுச்சுன்னா சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சேடஸை வந்து எப்படி ஆட் பண்ணுது, இப்போ நான் வேறு ஒரு ஆப்பில் இருக்கேன், அந்த ஆப்லேயும் அந்த ஒரு லான்ச்சர் கிளைண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த கிளைண்ட்டில் எப்படி இதை ஆட் பண்ணுது, எப்படி மெயின் கேஃப்ட் விளாடுது, அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் ஒரு ட்விட்டர் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த ஒரு சேடஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா சேடஸ் இருக்குது. எனக்கு இது ஸ்மூத்தாக அதுக்கு எஃப்எஸ் பார்த்தீங்களா 40க்குள்ளே தான் கிடைக்குது. அதனால தான் இந்த சேடஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மாதிரி இன்னும் சூப்பராக சேடஸ்லாம் இருக்குது. அது வைப்ரேட் விசுவல்ஸ்க்கே டஃப் கொடுக்கும். ஆனால் டஃப்பு கொடுக்குமான்னு தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எனக்கு என் ஃபோனோட தான் தாங்குது, அதான் இது போட்டிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு சீப் இருக்குது. இங்கே வாட்டிங்கிட்ட இருந்தால் ஆனால் ஃபஸ்ட்டு அடிக்கலாம் தான் பார்த்தேன். சரி, என்ன தோணுச்சு எனக்கு தெரியல, நான் விட்டேன். ஓகே கைஸ், நம்மகிட்ட 3 உள்ளு கச்சிடுச்சு. இப்போ நம்ம அது ரெட்டு உள்ளாக மாற்றிக்கலாம். பெட்டு செய்யலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட வுட் இல்லை. ஸோ விடுங்க, நம்ம அங்கே போய்ட்டு வுட் எடுத்துகிட்டு பெட்டை செஞ்சுக்கலாம். ஓகே, 1 2 3 செஞ்சிட்டோம். ஓகே கைஸ், இந்த வேர்ல்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் தூங்கப்போ தான் தூங்கிடு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வுட்டு தேவையான அளவுக்கு எடுத்துட்டோம். பார்க்குறீங்களா அந்த வுட்டை? அதுங்க 1 ஸ்டாக்கு எடுத்தது 15 எடுத்துக்கும், மீதி அங்கே மெல்ட்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வீடு தான் அங்கே கட்டினதில்லை. ஓகே, அதுக்கடுத்து கைஸ், இந்த சேடஸ் எனக்கு பிடிச்ச சின்ன தெரியுமா, என்னடா பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு பிளாக் போட முடியலான்னு பார்க்குறீங்க. இதோ அங்கே தீட்டு வாங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த சேடஸில் இப்படி தான் பிடிக்கும். நான் சப்போஸ் எங்கேயாச்சும் இது மாதிரி மைண்ட் பண்ண போனால் நானே சுற்றி இது காட்டுறது மாதிரி பார்த்து நான் டார்ச் வச்சு நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னு தெரில, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அந்த மாதிரி நல்லா இருக்குது. நம்ம ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டோம், வுட்டும் மைண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம என்ன வேலைன்னா, நம்ம இந்த இடத்துல தான் நம்மளோட வீடு பில்டு பண்ண போதும். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். காய்ஸ், இங்கே கீழே இங்கே பார்த்தீங்களா, நான் ஜாவா சேடஸில் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். சூப்பராக கைஸ், பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாதிரி ததை ஒரு வாட்டரெல்லாம் போய் பளிசாக இருக்கிற மாதிரி எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். நான் ஜாவாவில் இது மட்டும் தான் இருக்கும்னு பார்த்தா இது மொபைல்லையும் இந்த சேடஸ்லையும் இருக்குது. நானே இப்போ தான் கைஸ் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. இது சரி, நான் வீடு கட்ட வந்தேன்னா நான் இது வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. வீடு கட்ட போனேன், நான் அங்கே கீழே ரூஃபு போட்டேன், ரூஃபு இந்த மாதிரி டைல்ஸு போட்டேன். ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கே எல்லா சடைக்குலாம் அவனுங்க பாங்க, இங்கே 4 5 இருக்குது, எனக்கு புரியல. ஓகே கைஸ், ஒரு வழியாக அது ரெடி பண்ணிட்டேன். அது வந்து இந்த மாதிரி தான் வரணும், குட்டி வீடு தான். ஏன்னா நான் மட்டும் ஆள்கிட்ட போய் என்ன குட்டி வீடு தான். ஓகே, இப்போ வந்து வால் பில்டு பண்ணிருக்கோம். ரைட், ஸ்டோன் முடிஞ்சிச்சு. இங்கே மெல்ட்டு பண்ணி இருக்குது. பாடியோ 32 வந்துச்சா, 10 தான் நினைக்கிறேன். இதுக்கோ இன்னும் கொஞ்சம் மெல்ட்டு பண்ண போட்டுடலாம். அது மாதிரி இதெல்லாம் ஸ்டோன் இதுக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு பில்டு பண்ண ஆரம்பிக்கலாம். ஐயோ, நானே மண்டை மேலே போட்டு குதிக்க முடியலன்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது என்ன கைஸ், இது கீழே போகுது இல்லை மேலே வருது, கடுப்பாகுது. இந்த பார்த்திங்களா, இந்த சவனாய் தான் பிரச்சனை. கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அதுதான் ஒரு பிரச்சனை. மறக்காமல் இந்த சேடஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முடிச்சுட்டேன். அது ரெக்கார்ட் பண்ண தான் வந்து போயிட்டேன். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு இதுக்கு என்ன பண்ணால், அங்கே ஸ்டோன் பிரிக் வச்ச மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக வுட்டு வைக்க போகிறோம். வுட்டு வைக்க வேண்டியது தான்.
ஓகே ஸோ வெளியே அப்போ நம்ம வீடை முடிச்சிட்டோம். இதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. இதுக்குள்ளே போனால் அந்த இடத்துல இந்த செஸ்னு எதுவும் இருக்காது, இந்த செஸ்னு எதுவும் இருக்காது. இந்த இடத்துல இதை ஃபன்னு சைக்க போகிறேன். இந்த இடத்துல சும்மா பிளாக்கை போட்டு மூடி விட போகிறேன். இப்போ மேலே போய் காட்டுறீங்க, இன்னும் டோரை சாத்திக்கோ. ஓகே, இப்போ மேலே போய் பார்த்தா மேலே மட்டும் டபுள் டோர், ஏன்னா அங்கே கீழே இடம் இல்லை, இங்கே இடம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு பெட்டு. இதில் வந்து இந்த செஸ்ஸு எதுக்குன்னா இந்த மாதிரி ஐயன்னு டைமண்ட்டு காப்பது இந்த மாதிரி தேவைன்னு மட்டும் வச்சுப்பேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த ஹவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டக்கு நோட்டிஃபிகேஷன். ஓகே, பாய்.